நம்ம சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலில் பச்சரிசி மாவில் புட்டு தான் செய்ய போகிறோம். நாட்டு சர்க்கரை போட்டு கொஞ்சம் புட்டும், வெள்ளை சர்க்கரை போட்டு கொஞ்சம் புட்டும் தான் செய்ய போகிறோம். சுகர் உள்ளவங்களுக்கு தான் நாட்டு சர்க்கரை போட்டு செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நான் பச்சரிசி மாவு ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன். இது நான் வீட்டிலேயே செஞ்ச பச்சரிசி மாவு தான். இது ரேஷன் பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி ஆவி காட்டி அதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சு இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இது இந்த வீடியோவும் என்னுடைய சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த பச்சரிசி மாவில் இடியாப்பம், புட்டு, கொழுக்கட்டை எல்லாமே செய்யலாம். புட்டு மாவை ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு கிண்ணத்தில் புட்டு மாவுக்கு தேவையான உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டு அந்த உப்பு தண்ணியை மாவில் ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி தெளித்து கலந்து விட்டுக்கணும். நம்ம ஸ்வீட் ரெசிபி செய்யும்போது எப்போதும் ஒரு சிட்டிகை உப்பு தான் போடுவோம். ஆனால் இந்த புட்டு ரெசிபி செய்யும்போது மட்டும் இந்த புட்டு மாவுக்கு தேவையான உப்பு போட்டுங்க. அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் புட்டு. நம்ம இந்த தண்ணி உப்பு தண்ணி பத்தலைன்னா நார்மல் தண்ணி அப்புறம் ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். நம்ம இந்த புட்டு மாவு கையால் பிடிக்க வரணும். அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கணும். இது காஞ்ச மாவுன்றதால கொஞ்சம் நல்லா தண்ணியை ஊற்றி கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே நம்ம மூடி எடுத்து வச்சிடணும். அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுருக்கும்போது நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருந்தா கூட அந்த காஞ்ச மாவுன்றதால அந்த தண்ணியை உறிஞ்சி நமக்கு நல்லா உதிரியாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ நான் நிறையவே தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நாம் நல்லா ஊற வச்சு புட்டு மாவு அவிக்கும்போது நம்ம புட்டு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி நம்ம உடச்சி விட்டால் அப்படியே உதிரியாக ஆயிடணும். இது அப்படியே ஒரு மூடி அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அரை மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இருந்துட்ட விட இப்போ எவ்வளோ உதிரியாக இருக்குது மாவு பாருங்கள். இது இப்போ எடுத்தோன்னா அங்கங்கே கட்டியாக இருக்கும். அது கையாலேயே நல்லா உடச்சி விட்டுக்கணும். அப்படி கையால் உடச்சி கூட லேரம் ஆகுன்றதால இந்த ஜல்லடையில் இந்த மாதிரி பெருசாக இருக்கிற ஜல்லடையில் இந்த மாதிரி மாவை போட்டு தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். ஜலிச்சா அது கீழே இறங்காது. இந்த மாதிரி தேய்ச்சி விட்டால் தான் கீழே இறங்கும். ஏன்னா மாவு ஈரமாக இருக்கிறதால இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு தான் நம்ம ஜலிக்கணும். பாருங்கள், இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துட்டேன். எவ்வளோ உதிரியாக கட்டி இல்லாமல் உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ இட்லி பாத்திரத்தை அடுப்பில் போட்டுட்டு தண்ணி சூடேறின பிறகு தட்டு மேலே ஒரு காட்டன் துணியை போட்டு இந்த மாவை கொட்டி ஆவி காட்டிக்கலாம். மாவு நாம் நல்லா ஈரமாக இருக்கணுன்றதுக்காக இடியாப்ப மாவு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது. இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். உதிரியாக இருக்கிற மாதிரி தான் நம்ம தண்ணி தெளித்து ஊற வைக்கணும். இப்போ மாவு எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த துணியை சுற்றிலும் நம்ம மூடி வச்சிடலாம். மாவை வேர்வை தண்ணி பட்டால் அங்கங்கே கட்டியாக ஆகிடுறதால இந்த மாதிரி மூடிட்டு நம்ம மூடி வேக விடலாம். 1 மணி நேரம் நல்லா வேக விடலாம். 1/4 மணி நேரம் கழித்து நம்ம திறந்து பார்த்துக்கலாம். மாவை எடுத்து நமக்கு உருட்டி பார்த்தா நல்லா மாவு உருண்டு வரணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா வெந்துடுதுன்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ மாவு எடுத்து நான் உருட்டி காட்டுறேன். நல்லா கையில் நல்லா உருண்டு வரும் பாருங்கள் கெட்டியாக. இப்போ இது வெந்துடுச்சின்னு அர்த்தம். இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்தில் இந்த மாவை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். நல்லா அகலமான பாத்திரத்தில் போட்டுக்குங்க. நான் அதே பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம பாதி மாவை எடுத்து நான் வேறு நாட்டு சர்க்கரை கலக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்க போகிறேன். அதனால் அதே பாத்திரத்தில் போட்டுட்டேன். இப்போ ஒரு குழிக்கண்ணில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருந்தேன். அதை போட்டு செவுக்க வறுத்து நம்ம இந்த மாவுலேயே போட்டுக்கலாம். நம்ம நெய் ஊற்றுறதால இதில் நமக்கு சாப்பிடும்போது நெஞ்சில் அடைக்கிற மாதிரி இருக்காது. அதனால் கொஞ்சம் நெய்யே ஊற்றிக்கிங்க. நான் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். இதிலே கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நாட்டு சர்க்கரை போடுறதுக்காக கொஞ்சம் தனியாக நானே எடுத்து வச்சுட்டு அப்புறமெல்லாம் இதில் வெள்ளை சர்க்கரை போட போகிறேன். இப்போ இதில் நான் வெள்ளை சர்க்கரையே போட்டுக்கிறேன். வெள்ளை சர்க்கரை சூடாக இருக்கும்போதே நாம் போட்டுக்கணும். அப்போ தான் நல்லா கரைஞ்சி மாவோடு நல்லா சேர்ந்துருக்கும். அந்த கட்டியும் நல்லா கட்டியாக இருக்கிறது நல்லா உடஞ்சி வரும். சூடாக இருக்கும்போதே உடச்சி விட்டால் தான் நல்லா உடஞ்சி உதிரியாக வரும். இதில் கொஞ்சம் தேங்காய் துருவலையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், எவ்வளோ உதிரியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் புட்டு. கொஞ்சம் மாவு தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நாட்டு சர்க்கரையே போட்டுக்கிறேன். இப்போ அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுற காட்டியும் இந்த எடுத்து வச்சுருந்த மாவு எவ்வளோ கட்டியாக எடுத்து பாருங்கள். உடச்சி விட்டால் கூட உடைய மாட்டேங்குது. அதால் கையால் நான் இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டேன். அதனால் சூடாக இருக்கும்போது கெட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்குங்க. அதுலேயும் நான் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு கலந்து விட்டுட்டேன். பாருங்கள், இந்த புட்டு எவ்வளோ உதிரியாக இருக்குது. அந்த புட்டு கொஞ்சம் அங்கங்கே கட்டியாக தான் இருக்கும்.
நமக்கு அருமையான புட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. பச்சரிசி புட்டு ரெடி ஆகிடுது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.